நான் நடந்து வந்த பாதை. இந்த நிகழ்ச்சி பற்றி அறிமுகம். இது ஒரு காணொளியின் தலைப்பு. இந்த காணொளி SEO வாட்ஸ்அப் குழுவின் உறுப்பினர் நண்பர்கள் பற்றியது. ஒவ்வொரு உறுப்பினர் பற்றி அவருடைய காணொளி மூலம் அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வே ஆகும். இந்த காணொளியை பதிவு செய்து யூடியூப் மூலம் வெளியிடப்படும். நண்பர்களின் வாழ்க்கை பயணம் மிகவும் சுருக்கமாக காணொலியாக இருப்பதால் ஒரு பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? மேலும் இது டிஜிட்டலாக யூடியூப் வீடியோவாக இருப்பது எந்த நேரத்திலும் எந்த ஊரிலும் எப்போதும் காண இயலும். இது ஒரு காலகட்டகம் போல் எதுவும் இருக்கும். அவருக்கும் ஒரு நினைவலை, அவருடைய குடும்பத்திற்கும் இது ஒரு பொக்கிஷம் போல் இருக்கும் அல்லவா? ஆகவே இது போல நண்பர்களின் நினைவலைகளை தொகுத்து வழங்குவதே இந்த நான் நடந்து வந்த பாதை என்ற நிகழ்ச்சியாகும். இதனுடைய முதல் பகுதியில் திரு பெருமாள்சாமி அவர்கள் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். இது முன்னோட்டம்தான், மெயின் பிக்சர் விரைவில். வணக்கம். உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சியின் என்ன பங்கு வகித்தது? மேரிட் லைஃப்ன்றது 57 years கரெக்டாக சொன்னான். பிள்ளையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் யாரோடும் அன்டாகனைஸ் பண்ணிக்க கூடாதுன்றது தான் என்னோட லைஃப் ஸ்டைலாக இருக்கு. அதுனா ஒரு ஊர்ல போய் தங்குவோம். அங்க அந்த பிரசிடென்ட் வீட்லயோ யார் வீட்லயோ சாப்பாடு அவங்க உபசரிப்பாங்க. அடுத்த ஊருக்கு நாங்க போகணும். வழியில ரோடு போடுறது கொள்றது அந்த மாதிரி சிரமதானம், பூதானம்ன்றது சிரமதானமும் சேர்ந்தது. சிரமதானம் அந்த மாதிரி நிறைய அந்த அவர் எதிர்க்கு இல்லை.